இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே இந்த சேனல் தான் பார்க்க போறோம். ஈஸியா பார்த்து வீடியோ அப்புறம் பார்க்கலாமா? அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் லாஸ்ட் வராங்க. Your time starts now. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் 2 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றுள்ளது. அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த பேக்கரி அண்ணன் இருந்து பிரிக்க முடியாதுடா. அவசரப்படாதீங்க, இன்னும் சீனு முடியல. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 15 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் 9 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இவன் என்ன போட்டுருவான்றியா? நடந்தது அசால்ட்டா இருந்துச்சு. யாரையுமே அவசியமா தாவேக 65 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சாகோ. கடுமையான போட்டி இப்போதுதான் விறுவிறுப்படைந்திருக்கிறது என்றே நாம் பார்க்கலாம். அப்படியே உள்டா மாதிரி. தமிழக வெற்றி கழகம் 100 இடங்களில் முன்னிலை வகித்திருக்கிறது. அந்த 100 கொஞ்சம் ஏறுதே தவிர அதை விட்டு இறங்கவே பரவாயில்ல. என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஃபேக். அப்படியாச்சு முன்னணி திமுக பின்னடைவை அடைந்ததை அடுத்து ஒரு வாட்டி வந்திருக்கும். பந்தல், தற்காலிக பந்தல் என்பது அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா, நானும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. திமுக தான் ஜெயிச்சிருக்கு நமக்கு. அதெல்லாம் பார்த்து வரலாற்றுல 1957 இருந்து கார்ப்பரேஷன் சட்டப்பேரவை நாடாளுமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்னையில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தோற்கடிக்குது அப்படின்றது வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு விடயம். இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல். ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது நடந்துருச்சு. தாவேகா சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதியிலும் முன்னிலையை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. மூத்த அமைச்சராகவும் அவை முன்னவராகவும் இருந்த துரைமுருகன் காட்பாடி தொகுதியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. திருவெரும்பூர் தொகுதியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 34 அமைச்சர்களில் 31 அமைச்சர்கள் பின்னடைவை அமைச்சர்கள்லாம் தோன்றிட்டாங்க. கமிஷன் உட்கார்ந்தா கமிஷன், பேசினா கமிஷன், முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு. உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சீங்களே, மக்களுக்காக ஏதாவது பண்ணிருந்தா கொண்டாடி இருப்பாங்களே. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நிலை மாறி இருக்கிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கிறார். யாருதான் போட்டாங்க தெரியல. 8 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. அதிமுக 73 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. திமுக 53 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. நாம் தமிழரின் முன்னணி நிலவரம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. நாம் தமிழர் ஒரு இடத்தில் கூட முன்னணியில் இல்லை. நாம 2 பேருமே ஒண்ணு மண்ணாதானையா உருண்டு புரண்டு வந்தோம். நான் இப்படி கேக்குறேன், நீ இப்படி கம்பீரமான கட்டோட்டு மாதிரி எப்படியா? 10 வருஷமா ரொம்ப கத்திட்டேனப்பா, ரொம்ப கத்திட்டேன்.
ரொம்ப கத்திட்டனப்பா 6000 மணி நேரம் பேசிட்டானப்பா இங்க போட்டா தானப்பா வர முடியும் ஏப்பா தமிழ்நாடு என்றாலே பணம் வாங்கிக்கணும் ஓட்டு போடுகிறார்கள் என்ற ஒரு கேவலமான எண்ணம் இருந்தது. அதற்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி. சில இடத்துல விழுந்திருக்காது. ஏதோ பெருசா ஓட்டு வேலைக்கு சும்மா போட்டு காசு வாங்கல என்கிட்ட பேச தகுதி இல்ல உங்களுக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு உங்களை ஒட்டு மொத்தமா வாங்கிட்டேன். கோடி கோடியா இறைச்சிருக்க. போட்டதை எடுக்கணும். மக்களை முட்டாள்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். அவங்களுக்கு எப்ப யாரை கொண்டு வரணும்னு நல்லா தெரியும். சென்னையில எனக்கு தெரிஞ்ச அப்படி போடல. முடிவிலும் தாவேகா முன்னிலை முதலமைச்சர் ஹியூஜ். அப்படின்னா இதுதான் எதிர்பார்க்காது. அவரே அவருக்கு பண்ணிக்கிறாரு. முடிச்சு விட்டாங்கடா. இவ்வளவு கடுமையான கோபம் முதலமைச்சர் மேலேயே இருந்ததுன்னு யாராவது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி. திரு ஸ்டாலின் அவர்களுக்குன்னு ஒரு நன்மதிப்பு இருக்கு மக்கள் மத்தியில அப்படின்ற விஷயம் தானே. யார் தோத்தாலும் கொளத்தூர் தோத்துற மாட்டாங்க. அங்கதான் முதல்ல தோத்தோம். ஏன் சார் அழுகுறீங்க? ஒரு வாட்டி கூட முன்னணியில் வரல. சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் ஆதவர்ஜுனா முன்னிலை வகிக்கிறார். ஆமா, இவர் ரொம்ப நேரம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்தார். சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை என் ஆனந்த் தாவிகவின் பொதுச் செயலாளர் 10,117 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனந்த் சென்னையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தாவேகாவே முன்னிலை பெற்றிருக்கிறது. 2 தொகுதிகளில் திமுக முன்னிலையில் உள்ளது. மெடிக்கல் மிராக்கிள். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே 8வது சுற்று வாக்குகள் முடிவில் மு.க. ஸ்டாலின் 6496 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஸ்டாலின் சார் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. நடந்துருச்சு. பண்ண வைக்க போறாங்க. தற்போது வரை 2,23,00,000 வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கின்றன. மேலும் 54 விழுக்காடு வாக்குகள் இன்னும் எண்ணப்பட வேண்டும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க. மிக முக்கியமான ஒரு காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நடிகை த்ரிஷா இருப்பதற்காக நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு நடிகை த்ரிஷா வந்திருக்கிறார் என்ற காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. விஜய் இல்ல அங்க. அவங்க போனது அவங்க அப்பா அம்மா இருந்த இடத்துக்கு. கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விசில் அடிக்க முடியாது, சொல்லக்கூடாது. அவங்க ஃபேமிலி. தற்போது வரை அதிமுக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்ந்து 64 தொகுதிகளில் முன்னிலையில பெற்று 2ஆம் இடம் வகிக்கக்கூடிய அண்மை தகவலை பார்க்கிறோம். ஆமா ஆமா, இவங்க 2 பேர்ல யாரு முன்னாடி வருவான்னு கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பின்னடைவே ஏற்பட்டிருக்கிறது. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. இன்னும் கொளத்தூர் தொகுதியில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வாக்கு எண்ணப்பட வேண்டிய அந்த 4500 வாக்குகளையும் மு.க. ஸ்டாலின் மொத்தமாக பெற்றாலும் வி.எஸ். பாபுவை தோற்கடிக்க முடியாது. கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றியை தற்பொழுது சொல்லி இருக்கின்றது. அவ்வளவுதான். So simple. போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 487 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் தாவேகா வேட்பாளர் பிரகாஷ். என்னாச்சு தெரியல. ராயபுரத்தில் டெபாசிட்டே அடைந்திருக்கிறார்
அதிமுக தேவைதான். இதெல்லாம் ஜெயிச்சுலாராமே. ஆமா, டெபாசிட்டே இல்லாம போனது ரொம்ப ரொம்ப கவலை. கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கின்றார். மு.க. ஸ்டாலின் 8000 எடப்பாடியை தோந்தன்னு சொல்லி இவரு தோந்துட்டாரு. வேட்பாளரிடம் தோல்வியை தழுவி இருக்கின்றார். ஆமா, 10 இதுல தோத்தாருன்னு சொல்லி கலாய்ச்சாரு. இனிமே அவரு கலாய்ப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது யாரா பண்ணதுதான் தெரியல. ஓட்டு போட்டுருக்காங்க. என்ன வேணா பண்ணலாம். நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. இல்ல, நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். முதலமைச்சர் தொகுதியிலேயே பணப்பட்டுவாடா பண்ணாங்க. அதை கடுமையாக மக்கள் நிராகரித்திருக்காங்க. இளைஞர்களும் பெண்களும் உருவாக்கிய இந்த வெற்றியை கை வச்சு போயிட்டான். யாருன்னு இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தாவேகா தலைவர் விஜய் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி முகத்தை எட்டியிருக்கிறார். பெற்றிருக்கிறார். களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே 1,50,00,000 வாக்குகளை கடந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்த படமே அவர் தான் அடிக்க வேண்டியது, ஒரிஜினலாவே ஆயிடுச்சு. விஜய் தோற்றுவிட்டாரு. திருச்சி கிழக்கிலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக் கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. 2 தொகுதி எல்லாம் இவராலதான். 134 தொகுதியிலும் விஜய் ஜெயிக்கிற மேக்ஸிமம் சாட்டையால கிடைக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே சுக்கு சுக்காக உடைய போகிறது. எங்கே பானர்ஜியை காணோம்? ஒளிஞ்சிருப்பாரு. இதோ இங்க இருக்க பார்த்தா. கொஞ்ச நாள் வீடியோ போட மாட்டாரோ? ரங்கராஜ பாண்டியவே தேடிட்டு இருக்காங்க. 10 இடம் ஜெயிப்பாரா அப்படின்னா இந்த அம்மா செத்துச்சு. ஜூலிலாம் ஓடிடுச்சு. ஆனா போடான்னா பேசிச்சு. ஆமா, முதல்ல பிடிங்க. ஆனா பயங்கரமா இதாதான் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தோம். ஆனா ஸ்டார்டிங்ல ரொம்ப கம்மியா போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சது. ஆனா விஜய் சொன்ன மாதிரிதான் அது. அதாவது இந்த வாட்டி நம்ம ஆட்சி அமைச்சா அது என்ன அமைக்கிறோம் அப்படின்னு அது ஒரு டயலாக்கா சொன்னாலும், ஆனா உண்மையிலே அவரு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவர் அந்த பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட நெகட்டிவா அதாவது நெகட்டிவ்னு நான் சொல்ல வரல. ஒருத்தரை இன்னொருத்தரை இழிவுபடுத்துற மாதிரி, அதாவது ரொம்ப தரைக்குறவா பேசாம எவ்வளவு டீசெண்டா ஒருத்தரை சொல்லணுமோ அததான் சொல்லியிருக்காரு. மத்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் எவ்வளவு கேவலமா என்ன பண்ணுமோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் தான் திருசா வந்ததுக்கு அதுக்குள்ள அவங்க பிறந்த நாளைக்கு வந்துட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க விஜயோட அப்பா அம்மா பாத்துட்டு போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நம்ம உடனே ஒரு பொண்ணு வந்தா உடனே அவங்க அப்படிதான் அப்படின்னு. உண்மையா சொல்றேன், இந்த தாவேக்கா தான் நான் பார்த்த வரைக்கும் டீசெண்டா எல்லாருமே பேசுறாங்க. ஒருத்தவங்க அந்த கெட்ட வார்த்தை அந்த மாதிரி மத்த எல்லா கட்சியும் பேசி நான் பார்த்துட்டேன். இல்ல சாட்டையே அவரோட கட்சிக்கு அவர் வேலை பார்த்திருந்தாலே கொஞ்சமாவது ஓட்டு விழுந்திருக்கும். திட்டுறதுலே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி ஜெயிப்பாங்க? அதாவது சீமான் வேற அழுது வேற வீடியோ போட்டிருந்தாரு. எனக்கு அதை பார்க்கும்போது இல்ல எனக்கு அதை புரியல. அதாவது ஒரு பையன் 80 மார்க் ஒரு எக்ஸாம்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை வாங்கினா அவன் ஃபீல் பண்ணுவான். எப்பவும் முட்டை தான் எடுக்கிறது. இப்ப அவன் முட்டை எடுத்ததுக்கு எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. உண்மையில மாத்தி நிக்க கூடாது. ஒரே தொகுதியிலேயே ஒரு இத்தனை வருஷம் மக்களுக்கு இல்ல அதான் இவ்வளவு வருஷம் இருக்காங்க. மக்களுக்கு எதுவுமே பண்ணல. இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனையாச்சு, அதுவும் என்டிகே தானே பண்ணிருக்கு. அதுக்கு எதுவும் வாயை திறக்கல. இதுக்கே உங்க ஆட்கள் பண்ண தப்புக்கே நீங்க எதிர்க்கு வாயை விளம்பெடுக்கிறீங்க. அப்புறம் எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க? இவரு அதாவது தரை குறைவா எவ்வளவு சாட்டெல்லாம் எவ்வளவு பேசினாரு.
ஒரு நக்கலா போக்சோல எங்கேயா மாட்டிருப்பாரு அப்படி விஜய்னு சொல்றாரு. அது என்ன மீனிங்னு தெரியுமா தெரியாதா? அதுக்கும் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு புரியல. அவ்வளோ கீழ்த்தனமா இருக்காங்களா அப்படின்னு மாதிரிதான் இருக்கு. சப்போர்ட் இல்ல, நான் என்டிகேக்கு ஓட்டே போட்டேன். இல்ல இவ்வளவு கேவலமா இருக்கவங்க கிட்ட போய் திரும்பி எப்படி நம்பி இருக்காங்க? அதாவது ஆளுங்கட்சி எதுக்கணும், சம்பந்தமே இல்லாம வந்த கட்சியை போய் எதிர்த்துக்கிட்டு சண்டை போடுறது தப்பான ஒரு விஷயம். அது தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஜிங்கா அடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு. அதுலயே எனக்கு பிடிக்காம போயிருச்சு. அதனாலதான் நாங்க சீமான் வீடியோ நீங்க நிறைய பேர் கேட்டு நாங்க போடாம இருக்கிற ரீசனே அதனாலதான் நாங்க எந்த வீடியோலையுமே வந்தாலுமே நாங்க அவங்கள தப்பாவோ எதுவுமே பேசல. ஏன்னா இது எதுக்கும் ஒருவேளை விஜய் வந்துட்டா அப்புறம் அதை வச்சே குத்துறதுக்கா அதுக்குதான் நாங்க சப்போர்ட் பண்ணதும் பண்ணிட்டு. அதுவும் விஜய் சொல்ல போனா அவர் வந்தாரு கரெக்டா, யார அவரு எதுக்கணுமோ அவரை மட்டும் எதிர்த்தாரு. இப்போ சீமானுமே பாத்தீங்கன்னா அவரு யார எதுக்கணுமோ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பேசியிருக்கோம். சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை அதாவது தம்பின்னு சொல்றது, அதாவது சில டைம் மட்டும் அவருக்கு தேவைப்பட மட்டும் தம்பி, மற்ற டைம்லாம் எதிரியா மாறுறது எந்த விதத்துல நாயன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஷார்ட் டைம் ஃபர்ஸ்ட் விஜய்க்கு நல்லா சொம்பு தூக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்க கட்சி கூட சேராதனால கெட்டவங்களா ஆயிடுறாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கணும். அதாவது இவங்கெல்லாம் சுயநலத்துக்காக வாழ்ற மாதிரிதான் இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு. அதான் இது குறியானவா இருக்கட்டும். அதான் ஒரு சீட்டு டெபாசிட்டுமே இழந்துட்டாங்க. அதான் சொல்றேன்ல, முதல்ல நீங்க எதுக்கு இது பண்றீங்க, எதுக்கு அரசியல் வந்தீங்கன்னு முதல்ல அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவனை அசிங்கப்படுத்துறது, ஒருத்தர் ஃபேமிலியை அசிங்கப்படுத்துறதுலே இருந்தா அப்படித்தான் இருக்கும். அதான் அதுக்குதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கரெக்டான மக்கள் அதே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக நான் அடி வாங்குன்னு தெரியும். ஆனா ஆமா, நான் ஸ்டாலின் தோப்பார்லாம் நானுமே எதிர்பார்க்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா அந்த செந்தில் பாலாஜி அவங்கதான் தோப்பாங்கன்னு பார்த்தா இவரு தோக்கிறது அதிசயமா. விஜய் ஜெயிச்சதுக்கு ரொம்ப புது மாற்றம் பாக்கலாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு. ஜனநாயகன் வரப்போகுது, சிஎம் தளபதி விஜய் அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு வருமா எல்லாம் பார்க்கலாம் சீக்கிரம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்